யூஸ் பண்றோமோ எக்ஸல் வந்து கம்பெனிஸ்ல அவ்வளோ யூஸ் பண்ணுவோம். அதில் உள்ள ஷார்ட்கட்ஸ் அவ்வளோ இருக்கு. நானே இன்னும் அதில் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஷார்ட்கட்ஸ். ஜஸ்ட் என்னுடைய ஜூனியர்ஸ் இருக்காங்க இங்கே நம்ம டிபார்ட்மெண்ட் அலுமினிஸ் தான். அவன் எனக்கு சொல்லி விடுவான், ஆனால் இதை பண்ணுங்க நான் இது வந்து ஈஸியாக வந்துடுறேன். அவன் கூட நான் கான்டாக்டில் இருக்கேன், அவன் சொல்லுவான் இந்த இது பண்ணுங்க நான் இது பண்ணிட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டு அதை மார்க் பண்ணி விடுங்கண்ணா வரும்ண்ணா அப்படிமா. ஆமாம் தம்பி வருது அப்படின்னு கூச்சமே இல்லாமல். ஒரு விஷயம் தெரியலையா தெரியலன்னு ஓப்பனாக பேசுங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தெரியாது நாங்கள் பயந்தோம். சார் ஒரு சவுண்ட் வர சொல்றாங்க, சவுண்ட் வர மாட்டாங்க, அதுக்காகவே பயந்தோம். அப்புறம் சார மாதிரி க்ளோஸா சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் வரோம், எங்களுக்கு 2வது சார் அவர் எப்படி இருக்கும் சார் தம்பி அமைதியா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வேற எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப வரும். முதல் வந்து உங்க கேரியர்ஸ் வந்து என்னன்னு உங்க பிளாட்ஃபார்ம் என்ன மாதிரி டிவேட் ஆயிடாங்கிறதுக்காக சொல்லுவாங்க. எனக்கு டிவேட் ஆயிடுச்சு, இனி நான் என்னால் மாற்றவே முடியாது. 11 years ஆயிடுச்சு, இனி என்ன பண்ண முடியும்? பண்ணலாம். என்னுடைய ஆசைக்கு இப்ப பைசா இருக்கு எல்லாம் இருக்கு, நான் வந்து படிச்சு வச்சுக்கலாம். ஆனா திரும்ப இங்க வரைக்கும் வர முடியுமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். திரும்ப என்னால இதெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா அப்படிங்கிறது கஷ்டம். இன்னைக்கு நான் ஒன் ஹவர் தான் சொல்லியிருக்கேன் எங்க ஆஃபீஸ்ல. நான் 1 hour லேட்டா வருவேன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் ஆஃப் டே வரமாட்டேன்னா யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை. ஆஃப் டே வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா போன் கத்திக்கிட்டே இருக்கும். நம்மளால அதை வந்து ஏத்துக்கவே முடியாது. ஆக்சுவலா எனக்கு நாளைக்கு தான் செஷன் நான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். நேற்று ஈவினிங் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் என்ன சார் சொல்றீங்க மார்னிங் செஷனா அப்படின்னு யோசித்தேன். நான் வேற எதுவுமே சொல்லிச்சு. ஓகே சார் சேலஞ்சஸ் இல்லைன்னு மட்டும் கண்டிப்பா நினைக்காதீங்க. நாளைக்கு வந்து பேசுவாங்கல்ல கேளுங்க அவங்களுக்கு சேலஞ்சஸ் எவ்வளவு இருக்குன்னு. பேங்கிங் இருக்கிறது பிக்கஸ்ட் சேலஞ்சஸ் பிரசன்ட். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் ஃப்ரெண்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மும்பை தாராவில மேனேஜரா இருக்கான். சரியா, அவன் நான் வேலையை விட்டு அதுல வந்து கரெக்டா இருக்கும். ஆனா அதே இது நான் குவாலிட்டியில வந்து அவன் ரேட்டு குறைச்சி கேட்கறான், அதுக்காக நான் குவாலிட்டி மாத்தி கொடுப்பேன். அதுவும் நான் தர மாட்டேன். இதுதான் என் குவாலிட்டி, இதை நான் தருவேன், இது என் ரேட்டு, உனக்கு முடிஞ்சா நீ வாங்கிக்கோ. இதுல வந்து காம்ப்ரமைஸா ஆகக்கூடாது. நீ அப்படி ஸ்டெடியா இருந்த அப்படின்னா நீ சரக்கு ஒரு வேலை இன்கேஸ் எதுவும் மிஸ்டேக்கா போனாலும் அவன் அதையும் ஏத்துக்கிட்டு உனக்கு திரும்ப கரெக்டானதுக்கு ஆர்டரும் கொடுப்பான். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு நடந்ததை நான் சொல்றேன். நான் வந்து பண்றது வந்து பெருசா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நோட் புக் இருக்குல்ல, இதுக்கு மேல உள்ள ரேப்பர் தான் மேனுஃபேக்சர் பண்றோம். இது ரேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க, நோட் புக் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னா 2 நோட்டா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. என்னன்னா எங்க ஆஃபீஸ்ல என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் வச்சுட்டான். ஃபுல்லா நார்த் இந்தியாவுக்கு தான் சப்ளை பண்றோம். அங்க எல்லாமே ஸ்டடீஸ் லெவல் கம்மி தான், ஒர்க் பண்றவங்க ஒர்க் பண்றோம். நோட்டு அவன் செய்யறான், செஞ்சா என்ன ஆகுதுன்னா மேல உள்ள கலர் கீழேயும் கீழே உள்ள கலர் மேலேயும் அவங்க முன்ன பின்ன செய்யும் போது அது அட்ஜஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நான் யூனிஃபார்மா கலர் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அவனுக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்காது. நோட்டு பார்க்க யூனிஃபார்மா அழகா இருந்திருக்கும். 1 லட்சம் காப்பி கிட்டத்தட்ட 1 லட்சம் நோட்டுக்கு நான் சப்ளை பண்ணிட்டேன். பார்த்து கேட்கறான் என்ன செய்ய ஏது செய்ய. நான் ஒண்ணுமே பேசல. சார் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க, இது என் மேல தப்பு, சாரியை நான் மன்னிச்சிருக்கேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன், உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன். நான் ஓப்பனா சொன்னேன், சரி நான் பார்த்துக்கிறேன், அடுத்து ஒரு 40 காப்பி எனக்கு இண்டியேட் ஆகும் அப்படின்னா. அவன் கேட்டது நான் எதுவுமே செய்யல, என் குவாலிட்டி நல்லா இருக்க போய் தான் அதையே வச்சுக்கிறேன்றான். அது போக 40 காப்பி அடுத்து இமிடியேட்டா எனக்கு 1 வாரத்துக்குள்ள சப்ளை பண்ணுறான். எதனால? என்னுடைய என் மேல உள்ள ட்ரஸ்ட். ஏதோ வந்துச்சு கொஞ்சம் இல்லை 1 லட்சம் காப்பி 4 லட்ச ரூபாய்க்கு கிட்ட பில் இருக்கும். அதை நான் ஏற்றுக்கலாம்ல, ஏன் ரிட்டர்ன் பண்ணுறது அவனுக்கு எவ்வளோ, பட் குவாலிட்டி சேம். நம்ம என்னைக்குமே அதை விடவே கூடாது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டியில என்னைக்குமே நம்ம வந்து காம்ப்ரமைசிங் ஆகவே கூடாது. குட்ஸ் எங்க வாங்குறோம், பர்ச்சேசர்ட்டையுமே நம்ம அடிச்சு வாங்கணும். பர்ச்சேசர்ட்டை நம்ம வாங்கும்போது நம்ம பார்ட்டிக்கு ஃபேவரா இருக்கணும். பர்ச்சேசர்ட்டை எவ்வளோ அடிச்சு வாங்கணும், நான் 1 monthல பேமெண்ட் பண்றேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க அதுல இருந்து கொடுங்க, அப்படி குறைச்சி வாங்கணும். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், என் ரேட் ₹1.18, அவன் போய் ₹1.15 உடனே கொடுத்துருவாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மார்ஜினை கம்மி பண்ணி சரக்கு கொடுக்க உங்களுடைய பிசினஸ் குறைய ஆரம்பிக்கும். பிசினஸ் எப்படி குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களுடைய ரொட்டேஷன் ஆஃப் மணி வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ப்ராஃபிட் குறையுதுல, ப்ராஃபிட் குறையும் போது உங்க ரொட்டேஷனல் மணி வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 1 மாசம் 2 மாசம் எல்லாமே தள்ளிடலாம். போக ரொட்டேஷன் மணி இல்லாம இருக்கும். அப்ப பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா சப்ளை பண்ண முடியாது.
சப்ளை லேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் உங்கள் கையை விட்டு போயிடும். இது நான் வந்து லைவா நம்ம சிவகாசிலேயே நான் பார்த்துட்டேன். ஒரு எங்க காம்படிட்டர் ஓப்பனா சொல்லுவாங்க எஸ்எஸ் ரேட் என்ன, எஸ்எஸ் ரேட் ₹1.10 ₹1.10 ரேட்டு ஆர்டர் இப்படியே வாங்கினாங்க. ஆனா நீ கம்பெனி அந்த கம்பெனி சிவகாசிலே இல்லை. ரொம்ப வருத்தமான விஷயம். பலதான் சொன்னோம் நாங்கள் ஃபோன் பண்ணி, நீங்க பண்றது தப்பானதா இருக்குன்னு பார்த்து பண்ணுங்க. நீங்க சப்ளை பண்ண வேணா சொல்ல ரேட்ல அது வந்து கொடுக்க ரெடியா இருக்கலாம். நீங்க எதுவுமே கம்மியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு வேலை செக் பண்ணுங்க. போயிடும். கரெக்டா 2 இயர்ஸ் தான், கரெக்டா 2 இயர்ஸ். இப்போ கம்பெனி இல்லை. நாங்க எங்க கம்பெனி ஏன்னா பேசிக் வந்து படிக்கவே இல்லை. போய் கற்றுக்கிட்டது, ஃபோனில் கற்றுக்கிட்டது. அவ்வளோதான். ஒரு சில நேரம் ரெக்கார்டெல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் மெல்ல போட்டு கேட்பேன் என்ன சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்டார்டிங்கில் ஃபோன் ரெக்கார்டு அவங்க பேசுனதெல்லாம் கரகரம் பேசுவாங்க, நம்மளுக்கு புரியாது. அதை வந்து நிதானமாக நிறுத்தி கேட்கும்போது நம்மளுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரிலாம் செஞ்சு தான் பழகு. பிஸ்னஸ்க்கு வந்து மெயின் வந்து நம்மளுடைய எய்ம் கரெக்டாக இருக்கும். அது போக லாங்குவேஜஸ், கம்யூனிகேஷன், கான்டாக்ட்ஸ். ஒரு கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கெல்லாம் நிறையா புது பார்ட்டிஸ் சொல்லுவாங்க. என் ஆஃபீஸில் எனக்கு சொல்லி கொடுத்தா என்னன்னா, உனக்கு புது பார்ட்டிஸ் நிறையா வருவாங்கப்பா, அந்த ஏரியா வருதாப்பா, புது பார்ட்டிஸ் உனக்கு நிறையா வருவாங்க. ஒவ்வொரு தடையும் ஊருக்கு போகும்போது ஒரு 5 பேராவது வரலைன்னா நீ ஊருக்கு உனக்கு அர்த்தம் இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வருவாங்க. அந்த 5 பேர் ஆனால் ஒரு தான் கேட்காங்க. ஆனால் அந்த 4 பேர் வரக்கூடாது. ஏதாவது ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு திரும்ப வரலாம். எல்லா கான்டாக்ட்ஸ் என் மொபைலில் பார்த்தா ஒரு 5000 கான்டாக்ட்ஸ் ஆகும். என்னைக்கா ஒரு நாள் பொழுதுபடுனா அதை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்கலாம், ஏன் உங்கள் அப்பா பிஸ்னஸ் விட்டு நீ எந்த கம்பெனி கலெக்ட் பண்ண? எங்கள் அப்பா பிஸ்னஸ் இதுக்கு ரிலேட்டடாக தான். அப்பா பிஸ்னஸ்க்கு அடுத்த லெவல், அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஸ்கோப் இல்லை. அவங்க பிஸ்னஸ் வந்து இதோட இந்த ஜென்ரேஷனோடய முடியும். ஸோ ஏன்னா அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் அதுக்கு ஸ்கோப் இல்லை. அதில் வந்து நான் பண்ணணுங்கிறது அதுதான். இந்த கம்பெனிலேருந்து அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கம்பெனியில் அடுத்து ஃபுல்லாகவே மெயின்டைன் நான் தான் பண்ண போகிறேன். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன். ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து எதுவுமே விடாதீங்க. நிறைய பேரை பார்க்குறேன். ஒரு ட்ரெஸ்ஸு கிளாத்திங்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க பையனை கேட்டால் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். அந்த பிஸ்னஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கப்புறம் அவ்வளோதான். ஷேர் பார்ப்பா இத்தனை வருஷம் அவங்க பண்ணியிருந்தாங்க, இத்தனை கஸ்டமர்ஸ் வச்சுருந்தாங்க, என்ன பண்ண முடியும்? கலர் தான் போயிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பலசர கடை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் விளையாடாங்க. கொஞ்ச நாளில் நம்ம டெவலப் ஆகிடுவோம். ஜஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் ஆகும், அது ஹைப்பர் மார்க்கெட் ஆகும். ஏன் பண்ண முடியாத என்ன? இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்கள நம்பி பண்ணலாம்ல. அவங்க கேட்போம். நிறைய பேர்ட்ட கேட்டீங்க பலசர கடையில் என்னென்ன தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னா, தம்பி ஐடியில் ஒர்க் பண்ணுறான், தம்பி ₹40 சம்பளம் வாங்கலாம், ₹50 சம்பளம் வாங்கலாம். இன்னைக்கு ₹40 ₹50 சென்னையில் சம்பளம் வாங்கி ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே நம்ம சிவாஜியில் வாங்கணும் அப்படின்னா யோசி. உங்களுக்கு ஏர்னிங்ஸ் உங்கள் ஏர்னிங்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நினைச்ச நேரத்தில் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். உங்கள் பிஸ்னஸ் ஆச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம். அது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுங்க. முடியாது சூழ்நிலை, எனக்கு ஸ்கோப் இல்லை, அதில் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா மட்டும் டைவர்ட் ஆகிடும். இருக்கு, அப்பா பிஸ்னஸ் இருக்கு, ஆனால் அதை விட்டுட்டு நான் வேற இடத்துக்கு போகிறேன். கேஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்கும். எங்கள் அப்பா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, நானும் கலெக்டர் ஆகும் பண்ணுங்க, அதனால தப்பு இல்லை. ஆனால் கலெக்டர் ஆனாலும் நீங்கள் யாராவது ஆள் போட்டு வச்சாலும் அந்த கம்பெனியை நடத்துவீங்க. ஆள் போட்டு வச்சாலும் அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஸ்கோப் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ₹20 மாவு. நான் போனோடனே அங்கே போய் மாவு என்ன வாங்கிட்டு வந்துடலாம். சட்னி வைக்கிறதுக்கு பிள்ளைக்கு ரொம்ப பேருக்கு மசாலா அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன ஆயிடுச்சு, இப்போ மசாலா பொடி வந்துருச்சு, அப்படி தட்டுனா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. சரியா? சரி, இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்ல போனா பிசினஸ் என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னா என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? நல்ல பிசினஸ் தான், இல்லைன்னு சொல்லல. சரி, இதே பரோட்டா ஃபர்ஸ்ட் டேய் லிசன். பரோட்டா எல்லாத்துக்கும் தெரியும், சாப்பிடணும். ஓகே, இப்போ அந்த பரோட்டாவே என்ன ஆயிடுச்சு, இப்போ அப்படியே நம்ம யூஸ் பண்றதும் கிடையாது. என்ன ஆயிடுச்சு, நீ வீட்டில் வாங்கிட்டு ஆர்டர் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், லைட்டா சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு. கரெக்டா? ஸோ எல்லாமே பிஸ்னஸ் தான். இதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா, செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சொல்றேன்.
4 விஷயம் வந்துட்டு முக்கியமான ஒரு சாஃப்ட் ஸ்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு முக்கியமானது. அதில் சிஸ்டம் ஒர்க்ஸ் வந்துட்டு நல்லா பார்த்து வச்சுருக்கேங்க. எக்ஸல் வந்துட்டு இப்போ ஈஸியான ஒரு இதுதான். அங்கே எக்ஸல் தான் லைஃப் லாங் நம்ம பேங்கிங்கில் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கேஷ் டேலி பண்ணுறதா இருந்தாலுமே சரி, பெரிய கால்குலேஷன் போடுறதா இருந்தாலுமே இந்த எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும். ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ வேர்டை காட்டணும் ஓப்பன் ஆஃபீஸ் வந்து பெட்டராக இருக்குது. அதனால் ஓப்பன் ஆஃபீஸ் வந்துட்டு கற்று வச்சுக்கணும்னா கற்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டார் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் முதல்ல நல்லா ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதில் அந்த வர்த்தகம்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் நிறைய பேங்க்லேருந்தும் நாங்கள் ஆள் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் பிட் நியூஸ் தான் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி விளையாட்டு செய்தி, சினிமா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்கள் பேங்க்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம காலேஜ் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 காலேஜில் வந்து சேர்ந்து எடுக்கிறாங்க, ஆள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு 5 செக்ஷன் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ, அப்புறம் ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்கு வந்துட்டு நாகர்கோவில் வச்சு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த எக்ஸாம் வந்துட்டு மொத்தம் ஒரு 5 பார்ட்டாக இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த ஒரு போர்ஷன் ஒரு 30 கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் ரீசனிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் வந்துட்டு மெயின் ரூல் வந்துட்டு மைனஸ் மார்க் உண்டு. அந்த மைனஸ் மார்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு 100% தெரிஞ்சால் மட்டும் அதை அட்டன் பண்ணுங்கள். 50-50 தான் தெரியும், தெரியாது சும்மா இங்கி பாங்கி போட்டு அடிச்சு விட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போய் எழுதினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முடிக்குவீங்க. அதனால் தெரிஞ்சது மட்டும் எழுதுங்க. எனக்குலாம் நான் இப்போ எக்ஸாம் எழுத போகும்போது எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சுத்தமாக வராது. நான் இங்கேயே ஒரு அரிய வச்சுருந்தேன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் தான் அரிய வச்சுருந்தேன். எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தொடர்ந்து விருப்பமே இல்லை. ஏன்னா அந்த கொஸ்டினை பார்த்தோமே எனக்கு பயம். அதனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் தொடவே இல்லை. மிச்சத்தில் ரீசனிங்கில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். இல்லாம்பட்டியில் பாபு சார்னு சொல்லிட்டு ஒரு சார் அவர் தான் கோச்சிங் எடுத்துருந்தாங்க. அவங்க எனக்கு ஒன்று படிக்கிற அப்படின்னா அந்த ஒன்றை வந்துட்டு 100% நீங்கள் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு இல்லாமல் எனக்கு ஒரு மாதம் முழுக்கவே ரீசனிங் மட்டும் எடுத்தாங்க. அதனாலவே எனக்கு நம்ம ரீசனிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிச்சு. இங்கிலீஷ் வந்துட்டு இங்கே நம்ம பேசுறது வைக்கிறது அதை வச்சும் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அவங்க ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எல்லாம் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த 4 ஆப்ஷனில் நீங்களே போட்டு பார்த்து அட்டன் பண்ணிடலாம். ஜென்ரல் நாலேஜ் டெய்லி நியூஸு, அதான் மொபைல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அதுலேயும் அப்பப்போ ஒரு ஹாட் நியூஸ் வருது, அதை வச்சே நம்ம வந்துட்டு ஜென்ரல் நாலேஜையும் அடிச்சிடலாம். கம்ப்யூட்டர் வந்துட்டு மெயின் இதில் வந்துட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை அப்படின்னா அங்கே போய் சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் அதை முதல்ல கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாமுக்கு. இன்டர்வியூக்கு போகும்போது கொஞ்சம் நீட்டாக இல்லை, அதாவது என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா லைட் கலர் ஷர்ட்டு, டார்க் கலர் பேண்ட்.
அது வந்துட்டு பசங்களுக்கு எனக்கு மைண்ட்லேயே அதான் தெரியும், அதனால் அதை சொல்லிடுறேன். பசங்களுக்கு லைட் கலர் ட்ரெஸ்ஸு, டார்க் கலர் பேண்ட்டு அதை போட்டு டக்கிங் பண்ணிட்டு கொஞ்சம் நீட்டாக போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, தமிழில் தான் பேசுவேன் அப்படின்னா தமிழ்லேயே தைரியமாக பேசுங்க, கொஞ்சம் தெளிவாக பேசிட்டு வந்துருக்கேன். அவங்க என்னென்ன கேள்வி கேட்பாங்கன்னா மேக்ஸிமம் என்னென்னா உங்களோட பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் பேசிக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலேயும் உங்களுக்கு மேலே வந்துட்டு 50% கிடைச்ச மாதிரி வச்சுக்கோங்க. பேசிக்ஸ் மட்டும் இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம காலேஜில் நம்மளோட சப்ஜெக்டில் வந்துட்டு மேக்ஸிமம் அவுடேட்டடான சிலபஸ் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்துட்டு பேசிக்கான எலமெண்ட்ஸ் நம்மகிட்ட கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பேசிக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கற்று வச்சுருக்கீங்க. ஏனோ கற்று வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பண்ணுறதை வந்துட்டு தெளிவாக கற்றுக்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் பெற்ற காலம் வந்து
அப்படி நீ உன்னோட ஒப்பீனியனை சொல்றதுக்கு கூட நீ உன் கரியர்ல ஒரு க்ரோத்தர் இருந்தா மட்டும்தான் உன்னோட ஒப்பீனியன் கூட அங்கே செலக்ட் ஆகும். இல்லைன்னா உன் ஒப்பீனியனை காது கொடுத்து கேட்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அது பாயா இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி. ஸோ ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அடுத்து எம்காம் பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாம். பிஎட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த மாதிரி போகலாம். இதெல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கு. யூஜிபி முடிச்சிட்டோம், பிஜி இப்போ எம்காம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்க அங்க போகும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் ரொம்ப மோட்டிவேஷனாகவே இருந்துச்சு. அவங்களும் இங்க இருக்கிறனால போயிருக்காங்க. அப்ப நம்ம இஷ்யூ வரதான் சொல்லுங்க. கம்பெனினா இஷ்யூ இல்லாத கம்பெனி கிடையாது. அந்த இஷ்யூக்கு ஓப்பனா ஸ்கோர் பண்ணி வேலையே கிடையாது. சர்ச் பண்ணலாம் ஆரம்பிச்சாங்க. இப்போ கரண்டா எக்ஸில் என்ன அப்டேட்டோ அந்த அப்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் போஸ்ட் பண்ணும்போது அதுதான் அது வந்து எல்லாருக்கும் கிடைச்சது. சென்ட்ரல் அதுக்கு நம்ம ஒரு லெட்டர் கிடைச்சோம் இல்லையா, அது கூகுளில் இருந்து இருக்கலாம். அந்த கூகுளில் இருந்து எப்படி சார் தான் நம்ம அப்டேட் பண்ணோம். அது வந்து எந்த மெயில் கொடுக்குறியோ அந்த மெயில் பாஸ்வேர்ட் மெயிலோட ஃபுல் கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு அடித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாகவே கன்ஃபர்மேஷன் 3 to 4 days வந்துடும். அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கிற லிங்க்குள்ள மட்டும்தான் அந்த மெயில் வெயிட் பண்ணிட்டே தான் உங்களுக்கு ஒன் டைம் தான் அந்த கன்ஃபர்மேஷன் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் மூலியமா மட்டும்தான் நீ திரும்ப அந்த கோர்ஸை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீ ஏதாவது அப்பப்போ வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்கும், அது ரொம்ப நாள் இதில் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுங்க போனதில் என்ன கேட்கும் வீடியோவும் இருக்கும். வீடியோ ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஷீட் இருக்கும். அந்த ஒர்க் ஷீட் அதில் எக்ஸாம்லேயே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு சாப்டருக்கு 2 இருக்கும். ரீட் பண்ணுறது, வீடியோ பார்க்குறது, அப்புறம் அந்த எக்ஸசைஸோட சும்மா நீ ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா நீ ஒரு எக்ஸாம் கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுக்கணும். எக்ஸாம் எக்ஸாமுக்கு ஒரு சிலருக்கு அப்படியே அவங்களே ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஷீட் பண்ணால் மட்டும் என்ன ஆன்சர் வந்து அந்த ஆன்சரை வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்றாங்க. வீடியோவில் பார்க்க ஃபார்முலாவில் இந்த அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி. அதனால் நீங்கள் எழுதி வச்சு பண்ணீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். அந்த கொஸ்டின்